Hi, hello and welcome. This is Jennifer. So, என்னுடைய சேனல் வித் லவ் ஜெனிஃபர்ல நீங்கள் யூஸ்வலாக வந்து நிறைய சோப் ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான சோப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட் அதில் ஒரு அமேசிங் ட்விஸ்ட். எஸ், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்து ஒரு சோப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நானும் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்க போகுது அண்ட் அது வந்து கரெக்டாக வருதா ஃபெயில் ஆகுதா இதெல்லாமே இப்போ நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றது, அது என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கோகனட் ஆயில் தான் பண்ண போகிறோம் அண்ட் 5 kg மோல்ட் அதில் தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு சோப் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் பாரில் செய்வோம் அண்ட் அந்த பாரில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து குட்டி குட்டி சோப்ஸாக ஆக்குவோம். பட் இப்போ வந்து நம்ம மேலே ஃபுல்லாக கலர் பண்ண போகிறதுனால மேலே இருக்கிறத வந்து இட்ஸ் லைக் ஹோல் சோப் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதை நான் பண்ண உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது புரியும். ஸோ இது நம்ம வந்து 2 சோப்பாக நான் வந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு லேயரும் அண்ட் தென் மேலே இருக்க லேயர் ஃபுல்லாக கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கு ஜஸ்ட் த பிளெயின் கோகனட் சோப். ஃபர்ஸ்ட் லேயர் சோப்புக்கான அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிறனால 300 grams ஆஃப் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் தென் லை அண்ட் வாட்டர் இதை வந்து ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லை பார்த்தீங்கன்னா 43 grams அண்ட் தென் வாட்டர் பார்த்தீங்கன்னா 117 grams. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ லை அண்ட் வாட்டர் இங்கே ரெடியாக இருக்குது அண்ட் தென் இதில் வந்து ஆயில் விச் இஸ் 300 grams அதுவும் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லை அண்ட் வாட்டரை ஆயிலில் மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இதில் 10 gram ஆஃப் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லெமன் எசென்ஷியல் ஆயில், அது வந்து 10 grams இதில் வந்து எடுத்துருக்கேன். ஸோ எஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இந்த கோகனட் ஆயில் சோப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லெமன் எசென்ஷியல் ஆயில் ஊற்றிருக்கேன் as I said. அண்ட் இப்போ பிளெண்ட் பண்ணி இதை ஃபுல்லாக திக், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ட்ரேஸ் வர மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் லேயராக இதில் போர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தின் லேயர் வர அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேயரை ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கலராக ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் கலர்ஸ் அதுவுமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது ஊற்றுறதுக்கு ஒரு டெக்னிக் ட்ரை பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் பாட்டில் அது வாங்கி ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அதை வந்து 5ஆ பிரிக்க போகிறோம், ஆறாக பிரிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1500 grams ஆஃப் ஆயில் எடுத்திருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் ஆயில். ஸோ லை அண்ட் வாட்டர் மிக்சர் வந்து பண்ணி வச்சிருக்கேன். 570 grams ஆஃப் வாட்டர் அண்ட் தென் 217 grams ஆஃப் லை. இது ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி சூடு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஆயிலில் இந்த லை மிக்சரை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு தடவை பிளெண்டர் போட்டிருக்கேன், லைட் ட்ரேஸ் வந்திருக்கு. இப்போ இதை வந்து 6ஆக பிரிச்சிடலாம். ஸோ தட் நம்ம கலர் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணிடலாம். ஸோ இப்போ 6 வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இதில் ஒவ்வொருத்துலேயும் ஒரு கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ரேண்டமாக கலர்ஸ் பிக் பண்ணேன். நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன கலர்ஸ் போடணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு ஈச் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 grams ஆஃப் லெமன் எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாத்துலேயுமே இப்போ தனித்தனியாக எசென்ஷியல் ஆயில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கலராக வந்து ஊற்ற போகிறோம். அது வந்து ஒரு மாதிரி ஒரு லைட்டாக அந்த ஜீப்ரா எஃபெக்ட் வருமா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ அது எப்படி வருதுன்னு இப்போ பார்க்கலாம்.
இப்போ சென்டரில் இருக்க அந்த பாட்டில் எடுத்துட்டு சென்டர்லேயும் டிசைன் பண்ணிடலாம். அந்த பாட்டிலில் மேலே நான் ஒரு ஹோல் போட்டிருந்தனால சென்டர்லேயுமே ஆக்சுவலி அழகாக ஃபில் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் இப்போ சேர்ந்து இப்போ நம்ம டிசைன் பண்ணிடுவோம்.